சம்திங் கிரேசி இஸ் பீங் ரிப்போர்ட்டடுங்க. இந்த துப்பாக்கி படத்துல இன்டர்மிஷன் பிளாக் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 12 டெரரிஸ்ட் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கப்போ சைலண்டா ஒரு 12 பேர் ரால இருந்து வந்து முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்கல்ல. ஒருவேளை அவங்க ஒரு தாக்குதலை பண்ணியிருந்தா எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலா இப்போ டெல்லியில அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. எஸ், 12 பேர் இறந்துட்டாங்க, 20 பீப்புள் கிட்ட காயப்பட்டிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தேவர் பிளானிங் 200 ஒன்னு இல்ல 2 இல்ல, நல்லா கேட்டுக்கோங்க, 200 பாம்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ்டு ஐஇடின்பாங்க, அந்த மாதிரி பாம்ஸ் வந்து அவங்க உருவாக்குறதுக்கு பிளான் போட்டு ஒரு இந்தியா ஃபுல்லா ஒரு தாக்குதலை தீபாவளிக்கு நடத்தணும்னு நினைச்சு, அவங்க தீபாவளி அப்போ நடத்த முடியல, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, அவங்க எங்க போனாலும் நம்ம நிறுத்துறோம், எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த ஒரு ஸ்கெட்சை ஃபைனலா போட்டு, இந்த ரெட் ஃபோர்ட் கிட்ட ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்குல்ல, ஒரு ஸ்கெட்ச் போட்டு அதுலயும் ஒரு செம்ம சொதப்பல். அவங்க சூஸ் பண்ண டேட் இருக்குல்ல, மண்டே அன்னைக்கு ரெட் ஃபோர்ட் லீவ் வாங்க, அது தெரியாம அன்னைக்கு அதை பண்ணதுனால பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நடந்ததுனாலையும் பல சூழ்நிலைகள்னாலையும் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்குது. அப்சல்யூட் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். சீரியஸா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நம்மளுக்கு வந்து என்னடா இது ரெட் ஃபோர்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்துருச்சுன்னு நம்ம பேசுறப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், யார் இவங்க எவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கிறது ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு சம்பவம் நடந்து. இப்போ நம்மளுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைச்சிருக்குது. உண்மையிலே சொல்றேன், ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்குது, ஒரு மூவி பாக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும், மதன், இவங்க எல்லாம் பண்றவங்க வந்து நம்ம நாட்டுல இருக்கிறவங்க தான், ஏன் எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானை ஒரு குறை சொல்றோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மூளை வந்து பாகிஸ்தான்ல தான் இருக்குது. பாகிஸ்தானோட தூண்டுதல்ல இது எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, இது மட்டும் கிடையாது, நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும். நேற்று 2 நாளா ஆல்ரெடி லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம சேனல்ல பார்த்துருக்கீங்க. மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவோம். இன்னும் நிறைய டாபிக்ஸ் பேசுவோம், இந்தியாவோட செக்யூரிட்டி சம்பந்தமா, இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா. அதை நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும், அதை எனக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் நம்மளால 100 சேனல் பார்த்து 100 ஒப்பீனியன் கேட்டுக்க முடியாது. அதை சிம்பிளிஃபை பண்றது தான் நம்மளோட கோல். ஓகேவா? அப்போ தான் யூடியூபோட அல்கோரிதமும் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்போ உங்ககிட்ட வந்து சேர்க்கும். இப்போ டெல்லியில இது எல்லாத்தையும் பண்ண டாக்டர் உமார் அப்படிங்கிற இப்படி இந்த ஒரு தீவிரவாதி இருக்கான்ல, இவன் வந்து என்னெல்லாம் ஸ்கெட்ச் போட்டிருக்கா, என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ் வந்து நடந்து முடிஞ்சு மண்டே நடந்திருக்குது, இப்போ வெட்னஸ்டே ஆயிடுச்சு. ஸோ மண்டே டியூஸ்டே ஃபுல் ஆயிடுச்சு, வெட்னஸ்டே 3rd டேல நம்ம இருக்கோம். கரெக்டா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா more than 1000 CCTV கேமராஸ் அக்ராஸ் டெல்லி வந்து 600 போலீஸ் வந்து கம்ப்ளீட்டா கோம் பண்ணி பார்த்து, உள்ளுக்குள்ள வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போலீஸ் வேலை பார்த்து எல்லா வேலையும் போயிட்டு இருக்குது. இதுல நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் வந்து நம்ம நடந்துருச்சுன்னு பேசுறோம்ல, இதை விட ஒரு 100 மடங்கு பெரிய தாக்குதல், 10 டைம்ஸ் இல்ல 100 டைம்ஸ் பிக்கர் தாக்குதலை வந்து அவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் மாட்டாம இருந்த ஒருத்தன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். இதை பண்ணியிருக்கிற இந்த டாக்டர் உமார் இருக்கான்ல, இவனும் இவனோட கூட இருக்கிற மொத்த கூட்டமும் வந்து டாக்டர்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டருங்கிற போர்வையில டெல்லிக்குள்ள ரொம்ப நாளா அவங்களுக்கு தேவையான கெமிக்கல்ஸ், குண்டுகளை உருவாக்குறதுனா நிறைய காம்ப்ளிகேட்டட் கெமிக்கல்ஸ்லாம் தேவைப்படும். இந்த கெமிக்கல்ஸை ப்ரொக்யூர் பண்றதுக்கு, போலீஸ் சந்தேகம் இல்லாம கார்ல சுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க டாக்டருங்கிற போர்வையை வேற யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க உண்மையிலே டாக்டர்ஸ் தான், ஆனா அதை ஒரு தப்பான நோக்கத்துக்கு உருவாக்கி இருக்காங்க. ஜான்வரியில இருந்து இதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இவங்க மெயினா டார்கெட் பண்ணது வந்து தீபாவளிக்கு. தீபாவளி அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா தாக்குதல் நடத்தணும்னு யோசிச்சிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தகர்த்திருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா 26/11, அதாவது நவம்பர் 26 வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மும்பைல ஒரு பெரிய தாக்குதல் இந்த தாஜ் ஹோட்டல் நடந்துச்சு. அது நான் ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல, ஒபராய் ஹோட்டல்ல, தாஜ் ஹோட்டல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு தாக்குதலை தான் இவங்க யோசிச்சிருக்காங்க, இந்தியா ஃபுல்லா பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம தகர்த்திருக்கோம். உண்மையிலே சொல்றேங்க, அன்சங் ஹீரோஸ், இதெல்லாம் தடுத்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எத்தனையோ இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் உயிரை பணம் வச்சு வேலை பார்த்திருப்பாங்க. அவங்களோட முகமோ பேரோ நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும் கடைசி வரைக்கும். பட் அதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அதெல்லாம் பண்றவங்க இருந்தாங்கன்னா, அப்சல்யூட் ரெஸ்பெக்ட் டு தம். இதை பார்த்துட்டு இருக்கவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அங்க இருந்தாங்கனாலோ, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாலோ, மேட் ரெஸ்பெக்ட், அப்சல்யூட்லி அன்பிலீவபிள். ஸோ இவங்க 200 IEDs உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னால, 200 குண்டுகளை வந்து அட்வான்ஸ்டா இவங்க உருவாக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க.
அது எல்லாத்தையுமே தகர்த்திருக்கும். ஓகே மாதிரி இதை சொல்லிட்டே இருக்க, இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 நாளுக்கு முன்னாடி டாக்டர் உமாருங்கிற ஒருத்தன் தான் கார்ல கொண்டு போய் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு நம்ம சந்தேகிக்கிறோம். இந்த டாக்டர் உமாருங்கிறவன் வந்து இதை பண்ணியிருக்கானோ இல்லையா, அவன் வந்து தீவிரவாதி தான். ஏன்னா அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நம்ம இப்போ சுத்தி எடுத்தாச்சு. அவன் தான் பண்ணியிருக்காங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு இருக்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அந்த உடல் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத உடல்கள் வந்து அங்க நிறைய இருக்குது. ஸோ அவன் அந்த டிஎன்ஏ ஆனா எடுத்திருக்கோம். அதையும் அவனோட அப்பா அம்மாவோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா இவன் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே எய்ம்ஸ் டெல்லியில வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்குது. பட் இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடியே, ரெட் ஃபோர்ட் கிட்ட இந்த தாக்குதலை வந்து நடத்துறதுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து போனை வந்து அல்ஃபலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஆஃப் பண்ணியிருக்கான். அந்த அல்ஃபலாங்கிற யூனிவர்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் டாக்டர் ஷாஹின் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டாக்டர், ஓகேவா, இவங்க 2012 வந்து ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்றாங்க. 2 குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்களையும் விட்டுறாங்க. இனிமே குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துடுறாங்க. இவங்க வந்து ஒரு பிராக்டிசிங் டாக்டர் அண்ட் ப்ரொஃபசர். இவங்க வந்து டாக்டர் அந்த அல்ஃபல்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து எங்க இருக்குது, ஃபரிதாபாத்ல இருக்குது, டெல்லி கிட்ட. செங்கல்பட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலனா அந்த மாதிரி அவ்வளோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு 2012 வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க, இப்போ பேசிய பல வருஷமாச்சு, எங்க கிட்ட வராதிங்க, இதெல்லாமே அவங்க தனியா ஏதோ பண்றது அப்படிங்கறத அவர் கிளியரா சொல்லிட்டாரு. குழந்தைங்க கிட்ட கூட பேசுறது கிடையாது, கம்ப்ளீட்டா அவங்க காணாம போயிட்டாங்க எங்களோட ரேடார்ல இருந்து. ஸோ இந்த டாக்டர் ஷஹீன் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டாக்டர், அவங்க கூட டாக்டர் முசாமில், டாக்டர் ராதர் அப்படிங்கிற இந்த 3 பேர் கொண்ட ஒரு, இப்போ 3 பேருமே அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இவங்க அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க என்னென்ன பிளான் போட்டிருக்காங்க இப்போ நியூஸ்ல எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. பட் இந்த 3 பேரோட ஸ்கெட்ச் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10-15 பேர் இதுல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 9 to 10 people மொத்தமா வந்து இவங்களுக்கு அடிஷனலா. சோ வந்து ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கே இவங்க வந்து எப்படி குண்டுகளை உருவாக்குறது, எங்க கொண்டு போகிறது, எங்க வைக்கிறதுங்கிறதுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல எல்லாருமே வந்து மேஜரா இந்த 3-4 டாக்டர்ஸ்க்கு கீழே தான் இருக்காங்க. அதுல ஒரு டாக்டர் தான் அந்த டாக்டர் உமாருங்கிற ஒரு ஆளு. இவன் தான் வந்து இப்போ தற்கொலை படை மாதிரி வந்து அங்க டெல்லி ரெட் ஃபோர்ட் கிட்ட வந்து அவனும் சேர்ந்து இறந்து போயிருக்கான்னு சந்தேகிக்கப்படுது. சோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேங் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து பல ஊர்கள்ல இருந்து அல்ஃபலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து சேர்ந்தவங்க தான். இதுல இந்த டாக்டர் உமாருங்கிற ஒரு ஆள் இதெல்லாம் பண்ண ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு பேஷண்ட் இறந்ததுக்கு காரணமே அவன சந்தேகத்துல வந்து அவனை வந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து வெளியே வந்து இந்த இடத்துல சேர்ந்திருக்காங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடியே. சோ இந்த இடத்துல வந்து இதுக்கெல்லாம் இங்க பல நாளா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுல வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி போனை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலையில வந்து அல்ஃபலா அப்படிங்கிற இந்த ஒரு யூனிவர்சிட்டியை வந்து விட்டு கிளம்புறான். அவன் எல்லாமே அந்த ஏரியால தான் இருக்காங்க. இந்த ஏரியாவை சுத்தி தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. பெரிய பிளான் இந்தியா ஃபுல்லா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒயிட் ஹுண்டா i20 வந்து மார்னிங் 8:13 வந்து டெல்லிக்குள்ள என்டர் ஆயிடுறான். யோசிச்சு பாருங்க, 8:13 AM டெல்லிக்குள்ள என்டர் ஆயிடுறான். வெடிக்கிறது எப்போ, ஈவினிங் 7 o'clock கிட்ட. அப்ப காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒருத்தன் என்ன பண்ண முடியும் டெல்லிக்குள்ள, இப்படி குண்டுகளை வந்து கார் ஃபுல்லா லோட் பண்ணி வச்சுட்டுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 7 மணி நேரத்துக்கு டெல்லி ஃபுல்லா சுத்தி இருக்கான். ஒரு இடமா போறான். முக்கியமான இடங்கள் அக்ஷர்தாம் டெம்பிள் கிட்ட போயிருக்கான். இன்னும் முக்கியமான இடங்கள் நிறைய இடத்த போய் வந்து பார்த்துட்டு ஃபைனலி ரெட் ஃபோர்ட் பார்க்கிங்க்கு வந்து 3:20 வந்து வந்தாச்சா. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி மண்டே அன்னைக்கு இதெல்லாம் நடக்குது இல்ல. மண்டே அன்னைக்கு ரெட் ஃபோர்ட் க்ளோஸ் தான். நம்மளுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிற மியூசியமா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் வந்து இந்த மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு நாள் லீவ் விடுவாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃபும் லீவ் வேணும் இல்லைன்னா சாட்டர்டே சண்டே எல்லாரும் அங்கதான் விசிட் பண்ணுவாங்கன்னு ஒரு நாள் லீவ் விடுவாங்கல்ல. அந்த ஒரு நாள் லீவு மண்டே வந்து ரெட் ஃபோர்ட்ல. இது அவன் எதிர்பார்க்கல. ஜென்ரலா மண்டே அன்னைக்கு வந்து இந்த பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல, இந்த காரை போய் நிறுத்திருக்காங்க. இந்த ஏரியா வந்து ரொம்ப கூட்டமா இருக்குமா. மெட்ரோ, ரெட் ஃபோர்ட், அதுக்கு நடுவுல இருக்கிற கொஞ்சம் இடம், மெரினா பீச்ல இந்த நடுவுல இருக்கிற கடையெல்லாம் எவ்வளவு கூட்டமா இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. சோ அந்த இடம் ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய பகுதியில போய் காரை 3:15 நிறுத்தியாச்சு. வெயிட் பண்றான், கூட்டம் யாரும் வரல. ஓகேவா, என்னடா வரலன்னு யோசிச்சு அப்போ உனக்கு தெரியல அது மண்டே வந்து லீவு அப்படிங்கறது. ஃபைனலி அது வரைக்கும் அவன் காரை விட்டே இறங்கல. யோசிச்சு பாருங்க, காலையில 8 மணிக்கு காருக்குள்ள ஏறின ஒருத்தன் வந்து சாயங்காலம் இந்த வெடிப்பு நடக்கிற 7 மணி வரைக்கும், சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் காரை விட்டே இறங்கல. இதெல்லாம் ஓகே இது லீவு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் கார் எடுத்துக்கிட்டு 3 hours வந்து ரெட் ஃபோர்ட் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிருக்கான். கூட்டம் வர்றதுக்கு எதுவுமே நடக்கல. ஆர் சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அவன் வந்து வேற யார்கிட்டயோ பேசியிருக்கலாம், ஹை கமாண்ட் கிட்ட ஆர்டர் வர்றதுக்கு வெயிட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், 3 மணி நேரத்துக்கு அவன் அப்பவும் இறங்கல. அதுக்கப்புறம் ஃபைனலி அவன் அங்க இருந்து கார் எடுத்துட்டு
அந்த சிக்னல் கிட்ட வரப்போ தான் ஒரு 6:56 அந்த மாதிரி ஒரு டயத்துக்கு வந்து இந்த மொத்த சவுண்டோட இந்த மொத்த வெடிப்பு ஏற்படுது. இன்னமும் ஆனா இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன நம்பப்படுதுனால் இது வந்து ஒரு விபத்தா ஏற்பட்ட ஒரு வெடிப்பு தான். அவன் பிளான் பண்ணல. அவன் பிளான் பண்ணியிருந்தானே இதோட தாக்கம் இன்னும் பெருசா இருந்திருக்கும். நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவன் வந்து ஒழுங்கா பிளான் பண்ணல. அது ஏதோ வேற ஏதோ நினைக்க போய் இப்படி ஒரு ஆக்சிடென்டலா நடந்திருக்கணும். பட் இவன் ஒரு தீவிரவாதி தான். கிட்ட இருந்தது எல்லாமே வந்து வெடிப்பொருட்கள் தான். அதுல எல்லாம் எதுவுமே சந்தேகம் இல்லைங்கிறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸோட ஆன்சரா இருக்குது. இதுல வந்து நம்ம மண்டே அன்னைக்கு ரெட் ஃபோர்ட் க்ளோஸ் ஆகுங்கிறத வந்து ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த யூனிவர்ஸ் பவர்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இட் சீம்ஸ் லைக் அ பிளெஸிங். ஒருவேளை வந்து அது ஒர்க்கிங் டேவா இருந்துச்சுனால் அங்க எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதமா ஏற்பட்டிருக்கலாம். அன்னைக்கு காலையில தான் இவனோட அசோசியேட்ஸ் இந்த மீதி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களா சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்தா போனை சுவிச் ஆஃப் பண்றான். அதுக்கப்புறம் இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆக்சுவலா மாட்டுறாங்க. அன்னைக்கு நியூஸ்ல எல்லாம் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே சுத்திட்டு இருந்தப்போ தான் நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2900 கிலோஸ் 2900 கிலோஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் 3 டன்ஸ். ஒரு யானையோட சைஸ். அவ்வளோ கிலோ கணக்குல இருக்கக்கூடிய இந்த வெடிப்பொருட்கள்லாம் வந்து இவங்க கிட்ட ஒரு இடத்துல இவங்க ஒழிச்சு வச்சிருக்கிற டாக்டர்ஸ்ங்கிற போர்வையில இவங்க என்னென்ன வேலையை பார்த்திருக்காங்கிறத வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயே எடுக்கிறது. ஹரியானா போலீஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. நியூஸ்ல வர ஆரம்பிக்குது. அப்பதான் இவன் எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணிருமேன்னு நினைச்சு எங்கேயோ ஒன்று போறான். அன்னைக்கு அங்கேயும் லீவா இருக்குது. அதையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம விபத்தா இது வந்து வெடிச்சிருக்கப்பட்டிருக்கணுங்கிறது தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடியாஸ். இதுதான் இப்போ ஓவராலா நடந்திருக்கு. இதுல இவனுக்கு இன்னொரு கார் வேற இருக்கான். ஒரு ரெட் ஈகோ ஸ்போர்ட் DL 10CK0458 இது கார் நம்பர். அதாவது DL டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் 10CK0458 அப்படிங்கிற இன்னொரு கார் வேற இருக்கான். இவங்க மோஸ்டா இந்த காருக்குள்ள தான் துப்பாக்கி குண்டுகள் இதெல்லாம் வச்சிருக்காங்கிறதுனால டெல்லி ஃபுல்லாவே அதையும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ரெட் ஈகோ ஸ்போர்ட் எங்கேயாவது ஸ்பாட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஃபேக் அட்ரஸ் கொடுத்துருக்கான். அட்ரஸ் போய் பார்த்தா அந்த இடத்துல இல்ல. இன்னொரு பொய்யான அட்ரஸ் கொடுத்திருக்கான். அப்போ இந்த காரை வாங்கியே ரொம்ப வருஷமாச்சு. அப்போ இது எதுவுமே வந்து யதார்த்தமா இப்ப நடக்கிறது இல்லை. இவங்க ரொம்ப பிளான் தான், ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்தியா ஃபுல்லா நடத்தணும் நினைச்ச ஒரு தாக்குதல் வந்து நம்மளோட அன்சங் ஹீரோஸ். ஓகேவா, அவங்களோட முகங்கள் நம்மளுக்கு வெளியே தெரியவே போறது இல்லை. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவங்க யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த துப்பாக்கி படம் இன்டர்மிஷன்ல வர மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் உயிரை பணயம் வச்சு நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்திலிருந்து நம்ம நாட்டை இப்போ வந்து காப்பாத்திருக்காங்க. ஓகே மதன், இதெல்லாம் சொல்ற பாகிஸ்தானுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் மதன் தானே கேக்குறீங்க. இந்த டாக்டர் ஷாஹின் ஒரு லேடி சொன்னேன்ல, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு ரொம்ப வருஷமா இதுல சுத்திட்டு இருக்காங்கன்னு. இவங்க வந்து ஜெய்ஷ்-இ-முகமது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்போட விமென்ஸ் விங்கா இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மும்பையில வந்து தாக்குதல் நடந்துச்சுல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு பேரு ஜெய்ஷ்-இ-முகமது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பஹல்கம்ல தாக்குதல் நடந்துச்சுல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேர் வந்து ஜெய்ஷ்-இ-முகமது. இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய தாக்குதல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேர் வந்து ஜெய்ஷ்-இ-முகமது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான். இந்த ஒரு அமைப்பு வந்து சாதாரண அமைப்பு கிடையாது. இவங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ள இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல மசூத் ஆசார் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்து இதுக்கெல்லாம் தலைமையான தீவிரவாதி. அவன் வந்து ஓப்பனாவே இந்தியாவில நிறைய தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். இவன் வந்து இந்தியா வந்து 1993 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி நம்மள கையில வச்சுட்டு இருக்கப்போ நம்மளோட ஒரு ஃபிளைட்டை வந்து அவங்க கடத்திட்டு போய் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடத்திட்டாங்க நம்ம ஃபிளைட். இது பழைய ஹிஸ்டரி. நான் ஒரு நாள் வீடியோ தனியா பேசணும்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். நம்மளோட ஃபிளைட்டை கடத்திட்டாங்க. அதை வச்சு அந்த பயணம் படம்லாம் எடுத்தாங்க. ஃபிளைட்டை கடத்தி வச்சுக்கிட்டு இவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு பிளாக்மெயில் பண்ணி அந்த தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. அவன் கிளம்பி போய் மறுபடியும் இந்த ஜெய்ஷ்-இ-முகமதுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இத்தனை வருஷமா நம்ம மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். 1999 வந்து அவன் வந்து இந்தியா கிட்ட இருந்து அவன் வந்து விடுவிக்கப்படுறான். ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்மளோட பேசஞ்சர்ஸ் கூட இவனை தீவிரவாதியை கொடுக்குறோன்னு இந்தியா வந்து செட்டில் பண்ணுது. அப்போல இருந்து இவன் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா மேல வந்து இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் தான் பண்றான்னு நம்ம 1000 ப்ரூஃபை கொடுத்தாலும் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கிறது பாகிஸ்தான்ங்கிறது தான் இந்தியாவோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இவ்வளவு கேவலமா ஒருத்தங்க நாட்டுல தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்கவங்களாம் தூண்டி விட்டுட்டு இருக்கான். இந்தியன்ஸே வந்து இந்தியாவுக்கு எதிராக மாத்தி விட்டுட்டு இருக்கான். இந்த ஒவ்வொருத்தங்களே இந்த மாதிரி மூளை செலவை பண்ணிட்டு இவன் மேல ஆக்ஷன் எடுங்கன்னா இன்னமும் எடுக்காம இருக்குதுங்கிறதுனால தான் பாகிஸ்தான் மேல இந்தியா வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எங்க போனாலும் இவங்க தான் இந்த எல்லாத்துக்கும் காரணங்கிறத நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஓவராலா திஸ் ஹஸ் ஹேப்பன். அவங்க கிட்ட வந்து ஒரு டீடைல்டா நடந்திருக்குங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு இதை பத்தி நான் ஃபர்தர் அப்டேட்ஸ் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்றேன். பட் நீங்க சொல்லுங்க, இதை நம்ம பேசணுமா இல்ல மற்ற டாபிக்ஸ் போக ஆரம்பிக்கலாமா? இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோ டிசைட் பண்ணலாம். வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சாலும் அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் as I always say, இந்த டாபிக் எஸ்பெஷலி பேசிட்டு இருக்கப்போ ரொம்ப தோணுது, இந்தியாவோட யூனிஃபார்ம்ட் அண்ட் ஹிடன் ஹீரோஸ், முகம் வெளியே தெரியாது இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மேசிவ் சல்யூட். ஜெய்ஹிந்த். பாய். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து நம்ம நாடு தப்பிச்சிருக்குங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நார்மல் டேவாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு இத்தனை பேரோட உழைப்பு பின்னாடி இருக்குது, அவங்களோட பேட்ரியாட்டிசம் பின்னாடி இருக்குது, அவங்களோட ஹார்ட் ஒர்க் பின்னாடி இருக்குது. பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். ஜெய்ஹிந்த்.